ஃபெமினிசம் பொண்ணுங்க மத்தியில் ஒரு ஃபேமஸான ஒரு வேர்டு இது. இதில் என்ன பேசுவாங்க அப்படின்னா, கேர்ள் பவர், உமன்ஸ் ரைட், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஃப்ரீடம், ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ட்டு நிறைய பேசுவாங்க. ஆனால் வாட் இஸ் ஃபெமினிசம் ரியலி? லைக் இப்போ முன்னொரு காலத்துலலாம் பசங்க இருந்தால் மட்டும்தான் நம்மளை கடைசி காலத்தில் வச்சு காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு தாட்லாம் போய் இப்போ பொண்ணுங்க இருந்தாலும் பொண்ணுங்க நம்மளை கடைசி காலம் வரைக்கும் காப்பாற்றுவாங்க, அந்தளவுக்கு பொண்ணுங்க முன்னேறிட்டாங்க. ஸோ தட் இஸ் ரியல் ஃபெமினிசம். ஸோ இதையெல்லாம் தாண்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லா பொண்ணுங்க இல்லாத ஏரியாவே கிடையாது. ஸோ தே ஆர் ஹேவிங் குட் டைம்ஸ் இன் திஸ் ஏரா. ஆனால் பொண்ணுங்க எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் ஒரு பையன் மாதிரியே இருக்கணும், பையன் பண்ணுறதெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதுதான் ஒரு ரியல் ஃபெமினிசம்னு நினைக்கிறாங்க. ஒரு சின்ன இன்சிடெண்ட் நடந்துச்சு ஒரு 2 days பிஃபோர். ஒரு பொண்ணு ஒரு தேவடியா பையன் அப்படின்ட்டு பேசினோன்னையும் நான் சும்மா ஒரு விளையாட்டு கேட்டேன், இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு. ஸோ அந்த பொண்ணு வாஸ் லைக் அவுட் ஆஃப் ஹர் ரேஜ். பசங்க நீங்கள் மூச்சுக்கு 300 தடவை கெட்ட வார்த்தை பேசுகிறீங்க, நாங்கள் பேசக்கூடாதா அப்படின்னு சொன்ன உடனே நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் டெய்லியும் 40 minutes, நீ பண்ணுறியா அப்படின்னு கேட்டேன். ஸோ இட் இஸ் லைக் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன ஹிட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. ஷி வாஸ் லைக் என்னென்னமோ பேசுகிறா. பசங்க தான் ஹையாக இருக்கீங்க, பசங்க பண்ணுறதெல்லாம் நாங்கள் பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு என்னென்னமோ கேட்குறாங்க. ஆல்ரெடி ஷீ காட் குட் குவாலிட்டிஸ். பட் ஏன் ஒரு கேவலமான குவாலிட்டியை பசங்கள்கிட்ட டெரைவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு தான் எனக்கு சுத்தமாக புரியல. கெட்ட வார்த்தை பேசணும், சரக்கடிக்கணும், நைட்டு ஃபுல்லாக சுற்றணும். ஒரு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சா தட் இஸ் ஃபைன். ஆனால் இந்த மாதிரியே இருக்கணும்னு நினச்சா அது பசங்களாக இருந்தாலும் அவங்க லைஃப் போயிடும், பொண்ணுங்களாக இருந்தாலும் அவங்க லைஃப் போயிடும். ஸோ ரியல் ஃபெமினிசம் என்னென்னு நிறைய பேர்த்துக்கு சுத்தமாக புரியாமல் இருக்குது. அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கோங்க.